என் அன்பு குழந்தையே, 2 வருடங்களாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது. என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற நல்ல வாக்கினை நம்பாமல் சென்று நீ நஷ்டப்படாதே. ஏனென்றால் 2 வருடங்களாக என் பிள்ளை ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து அது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்ததை இந்த பிரத்யங்கரா நான் நன்கு அறிவேன். அதற்கான கால நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த பிரச்சனை முடிவடைந்து உனக்கான நல்ல தீர்வு கிடைப்பதற்குரிய சூழ்நிலை இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து இதை சொல்கிறேன் என்றால் இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கும் பொழுது தேவையில்லாத காரணங்களுக்காக அதை நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா? 2 வருடங்களாக ஒரு பிரச்சனை ஆட்டி படைக்கிறது என்றால் என் பிள்ளைக்கு அது எந்த அளவிற்கு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. 2 நாள் 3 நாள் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்தாலே எப்பொழுது இந்த பிரச்சனை முடியும் என்று எதிர்பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருப்போம். அதற்கு நடுவில் 2 வருடமாக ஒரு பிரச்சனை உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுது என் பிள்ளையினால் எந்த அளவிற்கு அதனை தாங்கிக் கொண்டிருக்க முடியும், என் பிள்ளையின் மன அழுத்தம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்பதனை என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலே மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்க தொடங்கி விடுவார்கள். நல்ல நிலைமையில் இருக்கும் வரை உன்னை பார்த்து பெருமைப்பட்டவர்கள் எப்பொழுது கஷ்டப்பட்டாயோ அப்பொழுது ஓடி வந்து உதவி செய்யாமல் அதற்கு பதிலாக உன்னை காயப்படுத்த தொடங்கி விடுவார்கள். ஏளனமாக உன்னை பார்க்க தொடங்கி விடுவார்கள். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். நீ செய்த தவறினால்தான் உனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்வார்கள். என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலை எப்பேற்பட்ட மனநிலை தெரியுமா? ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே இந்த பாதையில் சென்றால் அங்கே நிச்சயமாக முட்கள் நிறைந்திருக்கின்றது, தேவையில்லாமல் இவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அதை வேண்டும் என்றே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நான் அப்படித்தானே சென்று வந்தேன், அவர்களும் சென்று விட்டு வரட்டும் என்று சொல்லி அதை சொல்ல மாட்டார்கள். என் பிள்ளை, நீ போய் திரும்பி வரும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். வந்த பிறகு என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் தான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா, அங்கே செல்லாதே என்று சொல்வார்கள். சொல்லாத விஷயத்தை சொன்னது போல நாடகமாடுவார்கள். இதுதான் இன்று இந்த மனிதர்களினுடைய குணம். தான் பட்ட கஷ்டத்தை தன்னை விட அதிகமாக மற்றவர்கள் பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் தான் அனுபவித்த கஷ்டத்தை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்று இவர்கள் நினைப்பதில்லை. இவர்களினுடைய எண்ணங்கள் இந்த அளவிற்கு மோசமானதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற போட்டிகளும் பொறாமைகளும், தன்னை விட இன்னொருவன் நன்றாக இருந்துவிடக்கூடாது, அதிலும் குறிப்பாக தன்னை விட ஒருவன் முன்னேறி விட்டான் என்றால் அதை விட வேதனை அவர்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. தன்னை போல இருக்கலாம், ஆனால் தன்னை விட என்கின்ற வார்த்தை ஒரு நாளும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படித்தான் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்வது எத்தனை கடினம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையை கடந்து வாழக்கூடிய அத்தனை திறமையும் என் குழந்தை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா அதனை தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வேதனையை கொடுத்து விட்டதாக இருக்கும். ஆனால் முடிவில் அது கொடுக்கின்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளை, என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கண்டாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த வேதனைகள் எல்லாம் எதனால் என்று ஒரு நொடி யோசித்து பார். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும். என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அதை நீ எதிர்கொள்ளாமல் விட்டிருப்பாய்.
உனக்கு கிடைத்த சரியான வாய்ப்புகளை நீ பயன்படுத்தாமல் விட்டிருப்பாய். இதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கும். அதனால் வாய்ப்புகள் உன்னை தேடி வரவில்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. தேடி வந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் இனிமேலும் உனக்கு வாய்ப்புகள் வந்து விடாமல் போய்விடுமோ என்று எண்ணி வருந்தாதே. நிச்சயமாக நீ தேடிய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நல்லபடியாக செய்வதற்கு தொடங்கினாலே போதும். என்றும் உனக்கு நன்மைதான். இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷம்தான். என் குழந்தையே, இந்த பிரத்யங்க உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நம்புகிறாயா அல்லது இந்த காதில் வாங்கிக் கொண்டு அந்த காதில் விட்டு செல்கின்றாயா என்று சற்று சிந்தித்துப்பார். ஏனென்றால் அம்மா சொன்னவுடன் உனக்குள் ஒரு உத்வேகம் வந்துவிடும். அம்மா சொன்னவுடன் உற்சாகத்தோடு இருப்பாய். ஆம், நாம் நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவோம், நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது எல்லாம் கிடைத்து விடும் என்று சொல்வாய். அடுத்த நொடியே அவை எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் அந்த கஷ்டத்திற்குள் தான் முங்கி கிடக்கின்றாய். அதற்கு என்ன காரணம் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளை, இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் நீ இனிமேல் வெளிவர வேண்டும். இப்படியே ஒரு விஷயம் தெரிந்தவுடன் அதை பற்றி புரிந்து கொள்வதும் அதன் பிறகு அதை மறந்து விடுவதுமாக இருக்காதே. இதுதான் என்று உறுதி எடுத்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒருபொழுதும் நீ பின்வாங்க நினைக்காதே. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு முழுமையான மன நிறைவை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென்று நான் தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் முழுமையாக தருவேன் என்பதனை உணர்ந்தால் போதும். இந்த பிரத்யங்கதா தருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுப்பதாக மட்டுமே இருக்கும். அம்மா பிரத்யங்கரா, என்னை காத்திடு என்று சொல்கின்றாய் அல்லவா? அந்த நொடி உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கும்? தாய் காத்திடுவாள் என்றா அல்லது நாம் சொல்லி வைப்போம் அம்மா முடிந்தால் செய்வாள் என்றா? என் பிள்ளையே, நம்பிக்கையோடு கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக மாறியிருக்கும், நல்ல மாற்றத்தை கொண்டிருக்கும். இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பு. எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் என் பிள்ளையை நான் விடமாட்டேன். என்னை நம்பிய உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நொடியுமே சந்தோஷமான நொடிகள்தான். உன்னை ஆட்டி படைத்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் இந்த பிரத்யங்கராவின் காலடியில் கீழ் நசுக்கப்படுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவ்வளவு எளிதாகவெல்லாம் இவர்களை நான் விட்டு விட மாட்டேன். உனக்கேற்பட்ட பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி இனி உனக்கான முழுமையான மன மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காக நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன் மனதிற்கு இதமானதாக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மன சந்தோஷத்தை தொடர்ச்சியாக கொடுக்கும். நீ ஆட்டி படைத்த விஷயம் என்று நினைத்த பிரச்சனையானது உனக்கு முடிவடைந்து உன் மனதில் தெளிவான எண்ணங்களை இனிமேல் கொடுத்துவிடும். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று பெரிதாக எதுவும் இல்லை என்று நினைத்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும். நீ மடியேந்தி நின்ற விஷயம், நீ கையேந்தி கேட்ட விஷயம், இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளை, மனதிற்குள் வேதனைகளை தூக்கி சுமக்காமல், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் எண்ணி வருந்தாமல், நடக்கவிருக்கின்ற நல்லதை மட்டும் சிந்தித்துப் பார். என்றுமே இந்த தாய் உனக்கு துணை இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பிரத்யங்கராவின் அன்பினை பெற்றிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது போல தோன்றும். ஆனால் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். சாதாரணமாக உன் வாழ்க்கையில் நடந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவெல்லாம் வருந்தாதே. தெய்வத்தினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது. இனிமேலாவது என் பிள்ளை நடக்கின்ற விஷயங்களை தெளிவோடு எதிர்கொள். நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.